இதுல ஒரு வாரமா நடந்திருக்கிறத கவனிச்சீங்கன்னா, திமுக தோற்றுவிடும், ஆட்சியை இழக்கப் போகிறது என்பது கூட்டணி கட்சிகளுக்கு புரிய ஆரம்பித்து, விசிகா வந்து அரசியலுக்கு பின்னால், தேர்தலுக்கு பின்னால் அரசியலில் மாற்றங்கள் வரும்னாரு. கம்யூனிஸ்டுகள் திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள். காங்கிரஸ் அநேகமாக அந்த பக்கம் போயிடுச்சு, பனையூர் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ப. சிதம்பரத்தை வைத்து அவர்களை இழுத்து வைத்து ஏதோ ஒரு கட்டாய திருமணம் மாதிரி தான் பண்ணி வச்சாங்க. ராகுல் காந்தி கூட வந்து அவர் ஒத்துழைக்கவில்லை, எந்த இடத்துலையும் திமுகவுடன் சேர்ந்து அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை. இப்படி அதனால வந்து இந்த பக்கம் வந்து ஓகோன்னு வந்துருச்சு அதிமுக. நான் சொல்லலை, நம்ம திமுக கூட்டணியிலிருந்து எப்படி வாக்குகள் குறைந்தன என்றால், இந்த கூட்டணி கட்சிகளுடைய பலம் குறைந்து விட்டது. அந்த பலம் குறைந்ததனால் அங்க திமுகவின் பலம், ஏன்னா பாக்கி எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு காலத்தில் ஒரு தேர்தலில் தனியாக நின்று ஜெயித்திருக்கிறார்கள், நின்றிருக்கிறார். திமுக ஆரம்பத்திலிருந்து 57 நிற்க ஆரம்பிச்சதுலேருந்து முதல்ல ஜெயிச்ச போது கூட ராஜாஜி அவர்களின் சுதந்திரா கட்சியுடன் சேர்ந்து தான் கூட்டணி வைத்து தான் ஜெயிக்க முடிஞ்சது அவங்களால. இன்னும் 2 சிறிய கட்சிகளோட சேர்ந்து. இன்னி வரைக்கும் கூட்டணி இல்லாமல் எந்த தேர்தலையும், பாராளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ சந்தித்ததே இல்லை.